மென்டல் கிராக்ஸ். சோ நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா இந்த அக்காரோ வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ இன்னும் வந்தது பாவத்துக்கே தள்ளிய முடிவு பிச்சாடி. வீட்டோட டூர் பார்க்க போறோம். என்னன்னு பார்ப்போம். ஹோம் டூர்ல இவங்க வீட்டுல என்னென்ன இருக்கு, இவங்க எவ்வளவு பணக்காரங்க, என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க அப்படியே ஃபாலோ மீ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அப்படியே எங்களோட சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படியே ஹலோ. இவங்கதான் ராகுலோட மம்மி. பாத்துக்கங்க, ராகுலோட ஜெராக்ஸ் மாதிரியே இருக்காங்க. அவங்களோட ஜெராக்ஸ் தான் நாங்க. அப்படியா? ஜெராக்ஸ் அவங்க நான் மாத்தி சொல்லிட்டேன். சோ இதுதான் வந்து ராகுலோட வீடு. உள்ள வந்தோடனே நம்ம வீட்டெல்லாம் வந்து ஒரு சோஃபா தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்களா 2 சோஃபா. இவங்க எவ்வளவு பணக்காரன்றது இதுலயே தெரிய வருது. எங்களை பார்த்தா மக்களே அப்புறம் இது ஜூடியோ டி-ஷர்ட். மக்களே நம்பாதீங்க. அங்க பாருங்க, இவங்க வந்து நம்மளாம் வந்து லோக்கல் பிராண்ட்ல எடுப்போம். பட் ஆனா இவங்க எல்லாம் வந்து ஐஎஸ்ல தான் எடுக்கிறாங்க. மம்மி நீங்க இந்த வந்து சுடிதார் எங்க இருந்து எடுத்தீங்க? பஞ்சாராஸ்ல தான் எடுப்பாங்க. அவங்க ஆக்சுவலி பஞ்சாரா சுடிதார் தான். ஒண்ணுக்கு 2 சோஃபால இருக்கும் போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். இங்க வந்து மொத்தம் வந்து கொடுப்பாங்க, அதை வாங்கி போட்டுக்கிறோம். போய் பணக்கார வீடு மாதிரி. எங்க வீட்டுல எல்லாம் டிவியே கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்களா எவ்வளவு பெரிய டிவி இருக்கு பாத்தீங்களா? அதுவும் இல்லாம அவங்களோட வந்து தாத்தா ஹிஸ்டரி ரொம்ப பெரிய ஹிஸ்டரி. அவங்களோட தாத்தா வந்து தஞ்சாவூர் மானம். அவங்களோட தாத்தாவே தஞ்சாவூர்ல போட்டு படுக்க வச்சு தொட்டில தாட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பரம்பரையில வந்தவங்க நம்ப மாட்டாங்க. காட்டிருக்கோம் அங்க பாருங்க அவங்க தாத்தாவை. அவரு எவ்வளவு பாவமா இருக்காரு. ஏல நான் என்னல பண்ணன்ற மாதிரி இருக்காரு அவரு. ஏல இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு எவ்வளவு ஒரு பக்தி பயமான ஒரு வீடு. போட்டோ பாக்கறதுனே வந்துக்கிறியா வீட்டுக்கு? இன்னைக்கு வீட்டுல இவங்களுடைய பழைய போட்டோஸ் இருக்கு. பட் ஆனா இவங்க பழசா இருந்தா பரவாயில்ல, ஆளே ஒரு தினுசாதான் இருக்கா. இங்க பாருங்க. என்ன ப்ரோ குறை? ஏன்டா இது ஓகேடா பேபி போட்டோ, இது என்னடா போட்டோ? அதெல்லாம் அப்ப புள்ளிங்கமா இருந்தாரு. அப்ப வந்து ரொம்ப சிக்கமா இருந்திருக்கான், ரொம்ப பக்கமா இருந்திருக்கான், ரொம்ப விக்கமா இருந்திருக்கான். 2017 18 19 ரொம்ப வாங்கல் புள்ள விக்கி மாரி இருந்தேன். புள்ளிங்களுக்காக மட்டுமே நான் ரொம்ப வாங்கிட்டு இருக்கப்ப அந்த போட்டோல எல்லாம். எத்தனை கேஸ் மேல மொத்தம்? அதெல்லாம் இல்லையா? ஒரு ஐபோன் 15 கேஸ் ஆனா ஒரு 3 இது. அங்க பாருங்க நம்மளுடைய எக்ஸ் கேமராமேனை கொஞ்சம் பாருங்களேன். எல்லாருமே வந்து தொட்டில போட்டுதான் வந்து தாளாட்டுவாங்க. அவர் மொத்தம் ட்ராலியில போட்டு தாளாட்டிக்கிறாங்க. அவர் கொஞ்சம் ஏஸ்தட்டிக்கான ஒரு ப்ரோ. அவரு அப்படிதான் இருப்பாரு. இல்ல நாங்க ஏத்துக்க மாட்டோம் இதெல்லாம். இங்க வாங்க, உள்ள என்னென்ன இருக்குன்னு பாருங்க. என்ட்ரன்ஸ்ல வந்து இது குபேரன் பொம்மை. அந்த கல்யாணத்துல ஃபேன் வைப்பாங்க. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பையன் பேச அவங்க அம்மா காமெடி பிடிச்சி வச்சிட்டு இருக்காங்க. இல்ல என் பையன் இவ்வளவு பேசுறானே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஐயோ அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஐயோ 5 வயசு அம்மா அப்பா ஏன்னா அப்படிதான் 3 வயசுல வேண்டா அம்மா வாங்க. நீ என்ன 5 வயசுல அம்மா நினைக்கிற? அப்பதான் வந்துச்சு. இந்த நாக்குல இது தேய்ப்பாங்க. இப்ப என்ன தேய்ப்பாங்க? நாக்குலயா பல்லுலயாமா? அது பல்லுல தேய்ப்பாங்க. நெல்லு. அது அப்பதான் தேய்ச்சாங்க 5 வயசுலயா? பல்லு வளரல அது. ஓஹோ. ஏதோ ராகுல பத்தி ஒரு 2 வார்த்தை. என்னத்த சொல்றது? போராடினாரு. ராகுல் சின்ன வயசுல இருந்து எப்படி? ரொம்ப நல்ல பிள்ளை. என் பிள்ளை ரொம்ப தங்கமான பையன். அவன மாதிரி எங்க போனாலும் கிடைக்காது. எங்க வீட்டையும் அவன் தான் பாத்துக்கிறது. எனக்கு அப்பாவும் அவன் தான், எனக்கு நண்பனும் அவன் தான். என்னோட கஷ்ட நஷ்டம் என் பையன் கிட்ட மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். என் 2 பசங்க, எனக்கு 2 கண்ணு மாதிரி. நன்றி 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 சொன்னதுக்கு. இதெல்லாம் எடுத்துங்க. பிளெஸிங். இது உண்மையா சொன்னதுதான். இது வந்து கண்டென்ட்டுக்காக கிடையாது. ராகுல் ரியலாவே என் பையன் 16 வயசுல இருந்து என்னோட கஷ்டத்துல அவன் பங்கு எடுத்துக்கணும். 4 வயசுல பேசுவேன், 1 வயசுல தனியா பாத்ரூம் போவேன், தள்ளியில மோல் அடிப்பேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு எனக்கு. இதெல்லாம் நீ கட் பண்ணி ஓகேடுங்க. உன்னோட வந்து சிக்னேச்சர் டைலாக் ஒன்று இருக்குமே, அக்காடா தர்பூசணி. அத நாங்க வச்ச பேர் அவனுக்கு. வாட்டர்மெலன் ஸ்டார் தர்பூசணி. அப்படியே அப்படி வருங்க பாருங்க. நீங்க வேணா நீங்களே போட்டுருங்க அவன் முகத்துல தர்பூசணி. நீங்களே போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். உங்களோட வந்து பையனோட கண்டென்ட் அவ்வளவுதானா?
அவ்வளவுதான். வேற வேற எதுவும் பெருமைகள் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இதுக்கு மேல சொல்ல விட்டாங்கன்னா இல்லைன்னா அதை கட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல சொல்ல வேணாம். வாங்க பெட்ரூமுக்கு போவோம். இதுதான் வந்து நம்மளுடைய யூடியூபர் வாட்டர்மெலன் அரக்கனுடைய என்னது பெட் புஷன்ஸ் பெட். அதான் இவங்க வத்த சொல்றேன், இவங்க வந்து ரொம்ப பணக்காரங்க தான் போல. என்ட்ரன்ஸ்ல 2 காஸ்ட்லி பீரோ காலி பண்ணும்போது கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறோம். என்ட்ரன்ஸ்ல 2 பீரோ பார்த்திருப்பீங்க. ரூம்க்குள்ள ஒரு பீரோ, இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு. பட் ஆனா அவங்க வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கேட்டா வந்து ரெஸ்ட் ரூம் சொல்லுவாங்க, பட் அதை நம்பாதீங்க. ஓகேவா காய்ஸ்? இங்க பாருங்க, வித்தியாசமான பொண்ணுங்க போட்டோ தூக்கி மாட்டி வச்சிருக்கான் இவன் எந்த எண்ணத்துல புது கேட்டா கார்ட்டூன் கலெக்ஷன் சொல்லலாம். முகத்துல முழிக்கணும் ப்ரோ. யார் முகத்துல பாப்போம் இப்ப? CR7 மேல இருக்கிற பேர். இந்த பொண்ணு யாரு அப்போ? அதெல்லாம் சொல்லப்படாது. இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணு யாரு? சொல்லக்கூடாது. இவங்கெல்லாம் புரியலையே. இவனோட வந்து கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வேற லெவல்ல இருக்கு. பட் ஆனா காலையிலே சொன்னி வந்து என்னோட தலைவர் மார்க் எத்தனை மார்க்? 10 மார்க்கா 20 மார்க்? 93 மார்க். 93 தானா? நானா 100க்கு 100ரா. இந்த வீட்லயே இருக்கு. அதெல்லாம் zoom பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு முக்கியமா மறந்துட்டீங்க. மேரி மாதா, நாங்க அவங்க முகத்துல போயிருக்கோம். மேரி மரியே வாழ்க, ஆவே மரியா. இவங்க என்னைக்குமே நமக்கானவங்க, நம்மள சார்ந்தவங்க. பாதமா யாருக்கு பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க. இத ஹார்ட் பண்ணிருக்கீங்களா நீங்களே? ஆமா. 4 கிலோ குறைஞ்சிருக்கும் போலடாப்பா. நீங்க பாருங்க, இது வந்து தான் வந்து ஃபைனல் ஆர்ட். இருக்குதுலயே சூப்பரான ஹார்ட்னு பாத்தீங்கன்னா இதுதான். சருப்பு டப்பால வந்து கம்ஃபோர்ட் டப்பால வந்து பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. வால் பெயிண்டிங், ஃப்ளவர்ஸ் இருக்கா. இந்த வீட்லயே இருக்குதுலயே நல்ல பெயிண்ட் இது மட்டும் தான் கடைசியா பாத்துங்க. இதுக்கப்புறம் இன்னொன்னு பாப்பீங்க. அதை பார்க்கும்போது அனிமல்ஸா இல்ல அது ஒரு வீட்டுல இருக்கிற வாசியா கூட உங்களுக்கு தெரியாது. இதோட ஹார்ட் பாத்தீங்கன்னா, இங்க வாங்கம்மா, ஆர்டிஸ்ட காட்டணும் உங்ககிட்ட. இவங்க தான் இதோட ஆர்டிஸ்ட். இது ஹார்ட், இது ஆர்டிஸ்ட். ஐயோ, எனக்கு இதெல்லாம் கூட சரி ஓகே. இது என்னது? அந்த 2வது படிக்கும் போது பூனை 6 3 அந்த போட்டு பூனை வரைவாங்க. அது பூனை மாதிரி கூட இல்லடா. வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த ரூம்ல வரவே நான் கொஞ்சம் பயந்தேன். அந்த பூனையை பார்த்து. ஐயோ, ஆமா, மனோஜ் கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த பூனையை பார்த்தா பயமா இருக்கு. இது பூனை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அது லைட்டா கலர் குத்து அவங்கள புரியாக்கிட்டாங்க. திரும்ப ஒரு மாதிரி இருக்கும்ல. இது பூனை மூஞ்சி மாதிரியா இருக்கு. இப்போ ஜூம் பண்ணி வாங்களே, இது பூனை மூஞ்சி மாதிரி இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இங்க இவ்வளவு டிராயிங் வச்சிருக்காங்க. இவங்கதான் இது ஹார்ட்டா, இது ஆர்டிஸ்டா? இவங்க கொஞ்சம் பாத்துக்குங்க. வாட்ச் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க. பணக்காரன்றதான் ராகுல் அப்பப்போ வந்து நிரூபிச்சுட்டே இருக்கான். இந்த வாட்ச் எங்கன்னு வந்துச்சு திரும்பி? உங்ககிட்ட இருக்கிறதுலயே வந்து நல்ல வாட்ச் இது. டிஸ்பிளே காட்டு. இத பத்தியான கதை கேரளால இருந்து வாங்கிட்டு வந்தது. அது என் தம்பி எனக்கு திருட்டு வந்துக்கிறான், வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. நான் பார்த்தா திருட மாதிரி ஆகிற இவ்வளவு நேரம் இப்படி கம்பல்சரி. ஓகே. இப்போ நம்ம மெயினா வந்திருக்க விஷயம் திங்கிறதுக்கு தான். வாங்க போலாம். அங்க போயிடலாம். அதை விட்டு இங்க வந்து சுத்தின்னு இருக்கிறோம். ஸோ வெல்கம் டு கிச்சன் லாக். என்னடா இவங்க மென்டல் கிராக்ஸ் போய் சிக்கன் லாக் கிச்சன் லாக்னு வந்து பாக்குறீங்களா? சாப்பாடு மறந்துச்சு, எல்லாமே மூலிய வேலை செய்யலாம். நம்ம இன்னைக்கு வந்து கிச்சன்ல அம்மா வச்சு என்ன சமைக்க போறோம்னு தெரியல, எங்களுக்கே தெரியல, பிளான் இல்ல. இனிமேதான் வாங்க போறோம். வாங்கி என்னென்ன சமைக்கலாம்னு சொல்றது பிளான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜப்டோல ஆர்டர் போடுறோம், தட்டுறோம், தூக்குறோம். வாங்க கட் பண்றோம், தூக்குறோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் சமைக்க போறோம். சிக்கன்ல வந்து 2 விதமா சமைக்க போறோம். ஒரு இது வந்து கிரீன் கலர் சிக்கன் செய்ய போறோம். இது வந்து இன்னொன்று வந்து தேங்காய் பாலில் செய்ய போறோம். 2மே இடியாப்பம், ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, எல்லாத்துக்குமே டிஃபன் ஐட்டத்துக்கு நம்ம செய்ய போறோம். ரெடியா? சாப்பிட போறோம். அது மட்டும் போதும். சாப்பிட போறோம். நான் கேட்ட சிக்கன் சாப்பிட போறோம். ஓகே. நான் தான் சமைக்க விட்டாங்க காய்ஸ். அம்மா வந்து வேலை செய்யறாங்க. என்ன வந்து தேங்காய் உருவ விட்டாங்க. பட் ஓகே தான். அம்மா ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்களா? நீ கையை கட் பண்ணிக்க போற. தெரியும், அதெல்லாம் தெரியும். பல்லுல பண்ணி அது நார்மலா பண்றதுதான். பல்லுல இப்படி போட்டு சொரண்டு. சீ நம்ம வந்து ரொம்ப சுத்தமான சமையல் செய்வோம், அதனால்தான். காய்ஸ் தேங்காய் இவங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். பின்னாடி என்னதான் செய்யறாங்கன்னு தெரியல. அந்த புதினா வச்சு விளையாடின்னு தான் இருக்காங்க.
அவங்க சமையல்காரர் இந்த மாதிரி சொன்னு பச்சை வச்சுக்கோ. மிளகாய். 4 பச்சை எத்தனை பச்சை மிளகா? 4 பச்சை மிளகா, 8 பச்சை மிளகா போடுறாங்க. 4 தான். சின்ன சின்ன சின்னதா சின்னதுல 4. ஓகே. தேவையான அளவு. ஆமா. எனக்கு கொஞ்சம் புதினா. கொஞ்சமா புதினா தான், நிறைய வேண்டாம். நிறைய வேண்டாம். புதினா. ஓகே. இப்போ வந்து இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடியா இருக்கு. சரிங்களா? தேவையான அளவு. நிறைய இருக்கு. ஓகே. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்க போறோம். ஒரு முறை இப்போ இது வந்து மிக்ஸில வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் பண்ணிக்கணும். அம்மா தேங்காய் பால். அது நெக்ஸ்ட். அது கட் பண்ணி வச்சுங்க. என்ன சாப்பிட போறோம்? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? சொன்னா தேங்காய் சாப்பிடுங்கிறீங்க. கண்டுபிடிச்சாங்க. தேங்காய் சாப்பிட்டா வயிற்றுக்கு இதுக்கு நல்லது. திருடி சின்ன சாப்பிட்டா வெங்காயம் மனசுக்கு 2 கட் பண்ணிக்கணும். சிறுவா. வெங்காயத்துக்கு இங்கிலீஷ்ல என்னமா? ஒரு முறை அப்பதான். இல்ல அப்படி பார்த்தா எல்லாமே இங்கிலீஷ்ல தான் சொல்லிட்டு இருக்கணும். பரவாயில்லையா? அதனால வந்து ஷார்ட்டா. சரி, இப்போ வந்து நீங்க அதை கட் பண்ணிக்கோங்க. நான் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் இதெல்லாம் எடுத்து காட்டுறேன். ஓகே டன். என்னடா மூஞ்சி இது? இதுல வந்து பேச்சுலர் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டக்குனு சமைக்கலாம். சரிங்களா? சோம்பேறி சிக்கன். மாமா சொல்லவே இல்லை இன்னும் அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு. இல்ல ஒண்ணும் பண்ணல. வேற தேங்காய் மட்டும் தான் மிக்ஸில போட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி போட்டு தேங்காய் பால் எடுக்க போறோம். சரிங்களா? அந்த தேங்காய் பால் எடுத்து அப்புறமா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் கேட்கணுமா வேணாவா? அவ்வளவுதான். இன்னைக்கு யூடியூபரே. இப்போ தேங்காய் பால் எடுத்து சிக்கன் செய்ய போறோம். இது வந்து பேச்சுலருங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். டக்குன்னு சமைக்கலாம். சரிங்களா? ஏன்னா நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. வேற தேங்காய் பால் வச்சு 2 ஐட்டம் வச்சு சிக்கன் செய்யணும். டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். பேச்சுலர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இதை வந்து வீட்டுல செஞ்சு பாருங்க. நல்லா இருந்தா நீங்க சாப்பிட்டுட்டு கமெண்ட்டும் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்ல சப்போர்ட் ஸ்டோரி போடுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ ரெடி பண்ணிட்டு கேக்கல கேக்கலையா? மீண்டும் மீண்டும் சொல்லணுமா? மீண்டும் ஒரு முறை நீங்க இதைய வந்து நான் இருக்கிறேன்னா யூடியூப்ல பின்னாடி இருக்கிறீங்க. நீ வந்து பேக் கேமரா. நீங்க இத வந்து வீட்ல வந்து பண்ணி பாருங்க. வீட்ல வந்து செஞ்சுட்டு எங்களுக்கு இன்ஸ்டால வந்து டேக் பண்ணுங்க. எங்களோட ஐடிக்கு மென்டல் கிராக்ஸ்ன்ற ஐடிக்கு நீங்க டேக் பண்ணிட்டீங்கன்னா மென்ஷன் பண்ணி ஸ்டோரியும் போடுங்க. ஸ்டோரி போடுங்க. ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணினே இருங்க. பாருங்க, இஞ்சி, கிராம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மனம் சார்ந்த ஒரு சுவை சார்ந்த ஒரு சமையல். இப்போ நம்ம சமைக்க போறோம். இப்போ கேஸ் பத்த வச்சாச்சு. சிக்கன் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா அதோட ஸ்மெல் வந்து இருக்காது நம்மளுக்கு. கேமராமேன் இதை அடிக்கடி பாத்துக்கங்க. நம்ம வீட்டுல செய்ய வேண்டியதா இருக்கும். சரிங்களா? ஏன்னா என்ன பண்ணாலும் சிக்கன்ல ஒரு ஸ்மெல் வரும். கவுச்சி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லுக்கோசம் தான் இப்போ வந்து மஞ்சள் பொடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து அதை வைக்க போறோம். நம்ம சமைக்கும் போது அந்த ஸ்மெல் வராது. மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். மங்களகரமா ஆரம்பிக்கும். மங்களகரமா ஸ்டார்ட் பண்ணுவோம் மஞ்சள்ல இருந்து. ஓகே. ராகுல் இப்ப இதை வந்து கையை வச்சு பாப்பான். அதுக்குதான் நீங்க வச்சுக்கிறீங்களா? ஆமா. இப்போ என்ன உங்க வீட்டுல நல்லா பளிச்சுன்னு இருக்கு. நம்ம வீட்டுல தான் ஒரு மாதிரி ஆயில் சார். நெக்ஸ்ட் நீங்க ஹோம் டூர்ல பாப்பீங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்யற எண்ணெய் மிச்சம் வாங்கிட்டு வரா கடையில போயிட்டு. இது வந்து ரீஃபைண்ட் ஆயில். சரிங்களா? அதனால வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போதும் சிக்கனுக்கு. கண்ணாடி பாட்டிலாமா? ஆமா. ஐயோ அம்மா பயமா இருக்குன்றதெல்லாம். நான் ஸ்ப்ரைட் பாட்டில் ஊத்தி வச்சிருப்பேன். இல்ல இது நீங்க நீங்க வரையணும்னு அதுல மாத்திர நான் எப்பவுமே ஸ்டீல் டப்பா பாத்துங்க இதெல்லாம் பாத்துங்க. நோட் பண்ணுங்க பாஸ், நோட் பண்ணுங்க. சரி, தேவையான அளவு ஒரே ஒரு இலை
பிரிஞ்சி இலை. ஏலடா ஏல வாழை இலை நினைச்சிட்டு போறீங்க, பிரிஞ்சி இலை. பெரிய கண்டென்ட். இந்த சிறு பாலகனிடம் எவ்வளவு கண்டென்ட் இருக்கிறது பாத்தியா? 2 வந்து சாம்பார் வெங்காயம். அது வந்து எப்படின்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டீங்கன்னா அது சிக்கனுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரிங்களா? இது பெரிய வெங்காயம். இது பெரிய வெங்காயமா? இல்ல இல்ல இது சின்ன வெங்காயம் தான். அப்ப அது என்னடா? இல்ல, அதனால அது இல்லாத காரணத்தாலதான் அது உரிக்க லேட் ஆகும். இது கட் பண்றீங்க. ஏமாத்துறீங்க. கேமராலே ஏமாத்துறாங்க. நான் அப்பயே சொன்னேன்ல, அந்த ஹார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது பூனியா புளியான்னு தெரியல. அவங்கதான் இவங்க. இப்ப பாருங்க, தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு சரியா? சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ. இது ஆயில் கம்மியா ஊத்திக்கணுமாமா? ஆமா, ஆயில் ரொம்ப கம்மியா தான். கம்மியா ஆமா, பண்ணீங்கன்னா ஆயில் கொஞ்சம் அதிகமா நல்லது. எடுக்கக்கூடாது. அப்பதான் இல்ல, உடம்பு ஏன்னா ஆரோக்கியமா இருக்கும். சிக்கன்ல பண்ணி வந்து ஸ்கின் எடுக்கல நம்ம. ஸ்கின் எடுக்கலன்னா அப்ப வந்து ஆயில் வந்து கம்மியா போடணும். ஓ, ஸ்கின் எடுத்துட்டோம்னா ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். இல்ல ஸ்கின்ல வந்து ஆயில் வரும். கத்துக்கோ எப்படி. தெரியாது. அதெல்லாம் கத்துக்கோ கேட்டு. சரிங்களா? டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு ஏன்னா சிக்கன்ல நிறைய ஆயில் ஊத்திட்டா சிக்கனோட டேஸ்ட் தெரியாது. வேற எண்ணெய் தகன்னு இருக்கிற மாதிரி மட்டும் இருக்கும். ஆமாமா. நீ என்ன சொன்னாலும் நான் மறந்துடுவேன். ஆமா. ஏன் சொன்னா எனக்கு கூட இருக்கிறவங்களுக்கு சமைக்க தெரியாது. நான் எது சொன்னாலும் அவங்க நம்புவாங்க. அவ்வளவுதான். பட் அங்க மாட்டிப்பீங்கல்ல. இதெல்லாம் வந்து ஒரு ஃபன்னு. இத வந்து நீங்க ட்ரை பண்ண தேவையில்ல. ட்ரை பண்ண தேவையில்ல. பார்த்துட்டு நீங்களே அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னும் அது வந்து ப்ரௌன் கலர்ல வரணும், வதங்கணும். வதங்கிட்டாதான் ஆமா, நம்ம இப்போ வந்து வெங்காயம் வதங்கினா நம்ம தேவையான கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கணும். அப்ப வெங்காயம் நான் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவேன். மஞ்சள் தூள் போட்டா அடி பிடிக்கும். ஐயோ, இது தெரியாம இத்தனை நாளா ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. உனக்கு என்னதான் தெரிஞ்சிருக்கு இவ்வளவு நாளா? உப்பு மட்டும் தான் போடணும். உப்பு தேவையான போட்டா இல்ல லைட்டா, ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலால உப்பு போட்டிருக்கோம். ஓ. அதனால வந்து இப்போ லைட்டா உப்பு போட்டா அந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்பவும் போட்டுட்டா சரிங்களா? வெங்காயம் வந்து ரொம்பவும் வதங்க கூடாது அந்த சிக்கனுக்கு. இப்போ அந்த வெங்காயம் எல்லாம் லைட்டா இருந்தா தான் அது சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கும். ஓகே, நல்லதுமா. நீங்க என்ன எடுக்கிறீங்களா வீடியோ? அதோ அங்க ஓடின்னு தான் இருக்கு. நீங்க ஆக்டர் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட் பிக் பாஸ்ல நான் போவேன். கொஞ்சம் அகைன் இப்படி திரும்புங்க. பார்வதிக்கு டூப் போட போறாங்க இவங்கதான். ஆனா கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க வந்து வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. பட் ஆனா சப்பாத்தி உருட்டு நான் கஷ்டப்பட்டு உருட்டி ஜப்தோல ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். கவரை பார்த்தாலே தெரியும். அதுதான் இதை எடுத்தேன். காப்பாத்துறாங்க. பொதுமக்களுக்கு தெரியும் நீ என்னென்ன ஃப்ராட் வேலை செய்யறீங்க. சீ சீ சீ. ஒண்ணுமே வர மாட்டேது. ஆயில் கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க. அம்மா நீங்க அந்த சிக்கன் குழம்பு எப்படி செஞ்சீங்க அப்படியே ஒரு கண்டென்ட் கொடுத்துருங்க. இதை ரெடி பண்ணிட்டோம். அதை ஆல்ரெடி எடுத்தாச்சு. இதுல வந்து தேங்காய் பால் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணாத இருந்தது. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து கிரேவியா இருக்கும். கொஞ்சம் வந்து சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நாங்க சொல்றோம் சாப்பிட்டு பார்த்து. கேமராக்குள்ள வந்து குதிங்க. எல்லாருக்கும் ஒரு டிராப் தரும். இந்த சப்பாத்தியில கஷ்டப்பட்டு உருட்டி எடுத்து ஜப்டோல ஆர்டர் போட்டேன். வந்துச்சு. உண்மையை சொல்லிட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஜப்டோல தான் வாங்கினேன், வேற எங்கேயும் இல்லை. சரி, இப்போ வந்து இதை ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இது மட்டும் இது வந்து ஷைடிஸ்க்கு. இதுல வந்து பரோட்டா சொல்லலாமா? இங்க ஓகே. சீக்கிரம் ஆயிடாமோ பரோட்டா ஒன்று போட்டுருங்க. அப்போ அது பண்ணிட்டு வீடியோ போட்டுக்கோங்க. ஆமா, இதுல எத்தனை சப்பாத்தி போட சாப்பிட போலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு சமைச்சு முடிச்சிட்டோம். இதோட பேர் சொல்றீங்களா டக்கு டக்குன்னு? இது வந்து கிரீன் சிக்கன். கிரீன் சிக்கன். ஆமா, புதினாவில் செய்யப்பட்ட ஒன்று. சொல்லுங்க. புதினால செய்யப்பட்ட சிக்கன் சொல்லியிருந்தோம்ல, ஸோ அதுதான் இது. அடுத்த சிக்கன் பாத்தீங்கன்னா இதோட பேர் என்னமா? இது தேங்காய் பால். இது தேங்காய் தேங்காய் பால் சிக்கன். நான் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது அருமையா பண்ணும்போதே சூப்பரா இருந்துச்சு உண்மையாலுமே. இது வந்து பரோட்டா, இது சப்பாத்தி. இது சப்பாத்தி. ஐயோ மறந்துட்டேன். இது தண்ணி. இது தலையில கொட்டு. இப்போ நம்ம சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு Taste பண்ணி நீங்க டேஸ்ட் பண்ண போறீங்க. Oh my god. ஃபர்ஸ்ட் ஒன்னு எல்லாருக்குமே. இல்லனா கொஞ்சம் குழம்பிடுவோம். சிக்கனமா போதும். ராகுல்க்கு யூடியூபர் ராகுல் வாழ்க. நடிப்பா ரெக்கட். முதல்ல உங்களுக்கு தான். எப்படி
தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? இப்ப நம்ம அப்படின்னு என்ன சொல்லிருக்கு. கையை கட்டி அடிப்போமா? சார் உண்மையாலுமே நல்லா இருக்கு. கண்டென்ட்டுக்காகலாம் கிடையாது. வீட்டில் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். காரம், அந்த வந்து மின்ட்டோட ஃப்ளேவர் எல்லாமே கலந்து. நான் இது ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். இல்லைன்னா எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம். இதை சாப்பிட கிடையாது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டால அந்த அந்த வந்து முந்திரி போட்டோம், அதெல்லாம் சேர்த்து அப்படியே வந்து கடிச்சு ருசிச்சு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அல்டிமேட். அல்டிமேட்டா இருக்கு. சிக்கன் வந்து விதமும் அருமையா இருக்குது. இந்த காரம், அதுல அந்த முந்திரி போட்டது தான் இன்னும் சூப்பரா இருக்குது. சமைக்கிறோம், சாப்பிடுறோம். நாங்க சாப்பிடுறோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே செஞ்சு வச்சிருக்கோம். நாங்க இது வந்து சாப்பிட போறோம். நீங்களும் உங்களோட வீட்டுல செஞ்சு எல்லாத்தையுமே இன்ஸ்டால ஸ்டோரி போடுங்க, எங்களை டேக் பண்ணுங்க. முக்கியமா அந்த மாதிரி வீட்டில் போகுதே எப்படி இருக்கு பாருங்க. அருமையா இருக்குமா. இது மாதிரி நீனா ஒரு நாள் செஞ்சு கொடுத்தியா? டன். உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து ட்ரை பண்ண அது போறீங்க. பால் சிக்கன் இல்ல தேங்காய் பால் சிக்கன். அதையும் ட்ரை. ஆட்டுப்பால்ல செய்யப்பட்ட சிக்கன் அது. இப்போ வந்து அந்த சப்பாத்தி வந்து நீங்க அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே கொடுத்துட்டா குழந்தையும் சாப்பிடுவாங்க. அதுக்கு பரோட்டாவா? பரோட்டா எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமா, நல்லா இருக்குமே. நல்லா இருக்கும் காம்போ. தூக்கிறீங்க இத. பாதி பாதி போடுங்க. வேண்டாம். ஆமா, போதும். வேற மாதிரி இது வந்து தூள் பரோட்டா. ஆக்சுவலி நாங்க உடைச்சி நசுக்கிட்டோம். இது வந்து பால், தேங்காய் பால் சிக்கன். இது இங்க பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு. சூப்பரான ஒண்ணு. அருமை. பேசுறதுக்கு டைம் இல்ல. உள்ள இறங்கினே இருக்குது. ஜொல்லு ஊத்துது. பேசிட்டு தான் வருகிறா. நான் சாப்பிட்டு எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு ஸ்கோரே போட முடியாத அளவுக்கு இருக்கு. வேற டேஸ்ட் தெரியுதா? ஆமா, இதுல வந்து காரமும் மின்ட்டோட புதினாவோட ஃப்ளேவர், அதுதான் புதினாவோட ஃப்ளேவர் சேர்ந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் நோட் பண்ணிக்கோங்க காய்ஸ், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து தேங்காய் பாலோட டேஸ்ட்டும் சிக்கனோட ஃப்ளேவர்ஸும் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா ரெண்டுமே பிடிச்சிருக்குடா. வீட்டுக்கு போகும்போது நான் பார்சல் பண்ணிருக்கேன். ஸோ நாங்க சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு கண்டினியூ பார்த்துக்கலாம். பாய். பை காய்ஸ். பாய்.